அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் தந்திரத்தின் நிறைவாக நடுநிலைமை என்கிற அதிகாரத்திற்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். நடுநிலைமை என்கிற அதிகாரம் அநேகமாக முதல் தந்திரத்தினுடைய இறுதி அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். 4 பாடல்கள் அதில் இருக்கின்றன. தேவை கருதி ஒரு 3 பாடலை நான் அதை தெரிவு செய்திருக்கிறேன். நடுநிலைமை என்றால் உலகியலாக என்ன பொருள் என்று சொன்னால், இந்த நீதியரசர் நடுநிலையிலிருந்து தீர்ப்பு வழங்கினார். நாம் எப்பொழுதுமே நடுநிலைமையாக வாழணும், ஒரு பக்கமாக போய் பேசக்கூடாது. தனிப்பாடலில் ஒன்று இருக்குது, மன்றோரம் சொன்னார் மனை. நீதிமன்றத்தில் பொய் சொல்லக்கூடாது. அவங்க வீடு என்ன ஆகும், வெள்ளருக்கும் பூக்குமே, வேதாளம் குடி புகுமே, சேடன் உள்ள நுழைவா, இப்படிலாம் அது ஒரு பாட்டு இருக்குது. நடுநிலைமையோடு வாழணும். நடுநிலைமை என்கிற அதிகாரத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் போட்டிருக்கார். நாலடியாரிலே நடுநிலைமை. நீதி நூல்களில் பெரும்பாலும் நடுநிலைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கும். திருமூலர் போன்ற ஞானிகள் சொல்லுகிற நடுநிலைமை வேறு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. சான்றோர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், தராசு கோல் எப்படி சமமாக நிற்குதோ அந்த மாதிரி எந்த செய்தி வந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் சமனாக இருந்து தீர்ப்பு சொல்லணும். இது திருவள்ளுவர் சொல்கிறார். இதே கருத்தை தான் எல்லா நீதி நூல்களும் சொல்கின்றன. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி, திருமந்திரத்தில் திருமூலர் நடுநிலைமைன்னு எதை சொல்கிறார் என்றால், இந்த உலகியலாக இருக்கிற சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், ஒரு பக்கம் கோடாமை, ஒரு பக்கம் விருப்பு வெறுப்பத்தோடு போய் சொல்வதல்ல. திருமூலர் சொல்கிற நடுநிலைமை என்பது உங்கள் தேகத்துக்குள்ள, ஏன்னா அது மெய்ஞானம் பேச வந்த நூல், மெய்ப்பொருளை பற்றி பேசுகிற நூல். உங்கள் தேகத்துக்குள்ளே எது நடு, அந்த நடுவில் போய் நின்றால் இறைவனை அடைந்து விடலாம். உங்கள் தேகத்தில் எது நடு, அதைத்தான் சொல்கிறார். இப்போ பாட்டை கவனிங்க. பாட்டு 320. நடு நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை, நடு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடு நின்றார் வழி நானும் நின்றேனே. நடு நின்றார் 4 வரியிலையும் வருது. உங்கள் தேகத்தில் எது நடு? புருவ நடு. 2 கருத்து இருக்குது. ஒரு கருத்து உரையெழுதர்கள் புருவ நடு, அது நடு. அங்கே போய் நிற்கிற பயிற்சி, தினந்தோறும் அங்கே நிற்கிற பயிற்சி வந்தால் போதும். அதனால தான் அங்கே விபூதி வைக்கிறோம், அங்கே குங்குமம் வைக்கிறோம், அங்கே சந்தன போட்டு வைக்கிறோம். ஏன் பல பேர் வணங்குகிற பொழுது இந்த மெய்ஞானத்தில் இருக்கிறவர்கள் இப்படி வணங்குவாங்க. 2 கட்டை விரலையும் இணைத்து இப்படி புருவ நடுவில் வச்சு ஐயா வணக்கம். அந்த புருவ நடு. இன்னொரு குரூப் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அவங்க என்ன சொல்ல, நடு என்பது உச்சி நடு, உச்சி குழி, உச்சந்தலை, சகசரத்தலம், 7வது ஆதாரம். இது 6வது ஆதாரம் புருவ நடு. இது ஒரு அறிஞர்கள் கருத்து சொல்கிறாங்க, அப்படி தான் உரை எழுதியிருக்காங்க. ஒரு சில அறிஞர்கள் நடு என்பது சகசரத்தலம், உச்சி நடு, புருவ நடு இல்லை, இது இங்கே 2 கருத்து இருக்குது. யாராருக்கு அவங்கவுங்க அனுபவத்தில் எது வாய்த்திருக்கிறதோ அதை பின்பற்றலாம். இதில் சண்டைக்கு இடமே இல்லை. உங்கள் குரு உங்களுக்கு எது நடுன்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த நடுவில் நின்று நீங்கள் பெறுகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதில் போராட வேண்டியது இல்லை. அதனால் திருமந்திரம் ஏனைய சித்தர் பாடல்களில் நடுநிலைமை நடு என்று சொன்னால் உலகிலாக நடுநிலைமை அல்ல, உங்கள் தேகத்துக்குள்ளே இருக்கிற புருவ நடுன்னு அர்த்தம். உங்கள் தேகத்தில் இருக்கிற உச்சிக்குழி மேலே இருக்கிற சகஸ்திரத்தில் நடுப்பகுதின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நடு. அப்படித்தான் எல்லா சித்தர் பாடல்களையும் திருமந்திரத்திலையும் நடு, புருவ நடு, நடுநிலைமைன்னா கவனம் இங்கே வரணும். உலகிலாக நீதி நூல் சொல்லுது பாருங்கள். திருவள்ளுவர் சொன்னார், நாலடியார், அந்த சமன் செய்து இந்த நடுநிலைக்கு வரக்கூடாது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு தான் அந்த பாட்டுக்குள்ளே போகணும். அதனால் சிரசின் மேல் விளங்குகிற ஒளியில் நிற்றல், அல்லது புருவ நடுவில் இருக்கிற ஒளியிலே நிற்றல், சிவசக்திக்கு இடையே நிற்றல், சூரிய சந்திரனுக்கு இடையே நிற்றல். பொதுவெளியில் அவ்வளோதான் விளக்க முடியும். சூரிய சந்திரன் கொஞ்சம் வெளிப்படுத்துகிறேன்னா, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சூரிய சந்திரனுக்கு இடையில நிற்கிறது புருவ நடு. 2 கலை இருக்குது.
2 கலை இருக்குது, இடகலை பிங்கலை. இந்த 2 கலைக்கும் இடையில நிற்றல்னு வருது. அப்படி இந்த மெய்ஞானத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்து நிற்கிறாங்க. அதான் 3வது கண்ணுங்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இடதுகலை பிங்கலை, இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன், நெற்றிக்கண் அக்னிக்கண். சூரியன் சந்திரன் அக்னி நெருப்பு. இது 3 முச்சுழி தான் ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து மேலே தான் உயிரெழுத்தே நிற்குது. ஆயுத எழுத்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆயுத எழுத்தை திருப்பி போட்டிங்கன்னா ஓங்காரமாகிடும். எப்படி எழுதுறீங்க? ஒரு சுழித்து அப்படி கொண்டாந்து ஒரு சுழி போட்டு அப்படி இழுத்து கீழே வந்து ஒரு சுழி போடுறீங்க. அப்படி ஓங்காரம் போட்டு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி 3 சுழி வரும். அதை அப்படியே மேலே தூக்கி போட்டிங்கன்னா ஆயுத எழுத்தாகிடும். எல்லாம் மெய்ஞானத்தில் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தயவுசெய்து கேட்டு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. ஒரு மெய்ஞான குருவை பார்த்து அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர நான் சொல்கிறத கேட்டு எந்த பயிற்சியிலும் இறங்கிடாதீங்க. செய்தியை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குரு ஆச்சாரனை பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். பாட்டு பாருங்கள். நடு நின்றாருக்கு ஞானமும் இல்லை. இப்போ இந்த நடுவுக்கு வரணும். இந்த நடு என்கிற சுழிமுனை, அந்த நடுவில் நின்றார்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஞானம் கிட்டும். இப்போ ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு பாருங்கள். இப்போ நாம் இது வரைக்கும் ஞானம் என்ன நினச்சிருக்கிறோம்? இப்போ நானும் படிச்சிருக்கேன். பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் வாங்கியிருக்கேன். பல பேர் லெட்டர் பேடில் 20 டிகிரி போட்டிருக்காங்க. திருமூலர் இதை ஞானமாக சொல்லலை. இங்கே நின்று ஒளிநெறி பயிற்சியில் இந்த ஒளி யார் கண்டாரோ அவர்களுக்கு தான் ஞானம் கிட்டுன்றார். நடு நின்றாருக்கு அன்று ஞானம் இல்லை, நடு நின்றாருக்கு நரகமும் இல்லை. இந்த பயிற்சியிலிருந்து யார் அந்த ஒளிநெறி தினந்தோறும் பார்த்து பார்த்து அந்த ஒளியிலே தன்னை மறந்து மகிழ்ந்து ஒளிநெறி பயிற்சியில் நிற்றவர்களுக்கு நரகம் இல்லை. அப்போ அவங்க இறந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க. இரவா நிலை மரணமில்லா பெருவாழ்வுக்கு போவாங்க. இப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஒருத்தர் போகணும்னா இங்கே நிற்கணும், புருவ நடுவில் நிற்கணும். அது எதுன்றது அடுத்த 2 பாட்டில் பார்க்கலாம். அடுத்து நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். இவ்வாறு யார் அந்த நடு மையத்தில் அல்லது இன்னொரு அறிஞர் உரை எழுதியிருக்க மாதிரி சகசிர தலத்தில் நின்று அது 1000 இதழ் தாமரை மலரணும். இங்கே ஈரிதழ் தாமரை, புருவ நடு ஆக்ஞை, ஈரிதழ் தாமரை, இந்த 2 மலர்ந்து அங்கே நிற்கிற ஒளியை கண்டு அந்த பயிற்சியில் நிற்பவருக்கு ஞானம் கிட்டும், நரகம் கிடையாது, ஞானிகளாக ஆவறீங்க. 3வது வரி நடு நின்றார் தேவரும் ஆவர். இப்போ நம்ம மனிதராக இருக்கோம். புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருட்சமாகி கல்லா மனிதராய் தேவராய் அசுரராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே இன்று உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன். அப்போ எல்லா பிறப்பும் இப்போ நாம் மனிதராக இருக்கிறோம், தேவராக இருக்கணும். எப்போ தேவராக முடியும்? இங்கே நிற்கணும், அங்கே இருக்கிற திருவடியை பார்க்கணும். திருவடியை பார்த்தா நாம் எல்லாருமே தேவராகலாம். அப்போ தேவராகிட்டால் என்ன ஆகுமா? அடுத்த வரி சொல்கிறார், நடு நின்றார் வழி நானும் நின்றேனே. நான் இந்த புருவ நடுவில் நின்றேன் அல்லது சகசதலத்தில் நின்றேன், என்னாச்சு? ஞானம் பெற்றேன், நரகம் எனக்கு இல்லை, தேவரானேன், நானும் இந்த பெரியவங்களில் நின்று அந்த சொர்க்கத்துக்கு போகிறேன் என்றார். சகசரத்தலத்தில் இருக்கிற அது ஒளி அல்லது புருவ நடுவில் இருக்கிற ஒளி. அவங்க ஞானம் பெறுவர். இந்த பாட்டு சொல்லுவார், ஞானம் பெறுவர், நரகம் புகார், தேவராவராங்க. நானும் அந்த வேளையில் நின்று நானும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டேன் என்று திருமூலர் சொல்லுகிறார். அதனால் இந்த ஞானத்தை பெற்றால் என்ன சார் கிடைக்கும்? ஒரு கேள்வி வருது. எல்லாம் நல்லதாக இருக்குது நீங்கள் சொல்கிறது தான். இந்த ஞானத்தை பெற்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? டாக்டர் மூவா சொல்கிறார், அந்த தெளிவு தான், அந்த மகிழ்ச்சி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர் மேற்கொள்ளே தி பெஸ்ட்டு கொட்டேஷன் அதுதான். மூவா அவர் நாவலில் சொல்கிறார், மண்குடிசி அல்லது நெஞ்சில் ஒரு முள்ளா இருக்கும் அந்த நாவலில். அந்த கதாநாயகன் பேசுகிறான், நான் இறக்கும் பொழுது இந்த எண்ணம் வருமானால் நான் மகிழ்ச்சியோடு உயிரை விடுவேன். நான் இறக்கும் பொழுது இந்த எண்ணம் வருமானால் மகிழ்ச்சியோடு உயிரை விடுவேன். வாழ்நாள் முழுமையும் ஒழுக்கத்தில் உறுதியாக இருந்து ஒரு நெறியில் நின்று இந்த பிறப்பில் நான் வெற்றி பெற்றேன் என்கிற எண்ணம், ஒழுக்கமாக வாழ்ந்தேன் அப்படின்ற எண்ணம் நான் இறக்கும் பொழுது வருமானால் மகிழ்ச்சியோடு உயிரை விடுவேன். ஒழுக்கத்தோடு வாழ்வோம், நடுநிலையில் நிற்போம், உயர்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.